பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் ஏறெடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிப்பு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் என்று வாக்களித்த நாட்கள். சரியாக 12ஆம் மாதத்தில் இன்னைக்கு 22ஆம் தேதி உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. அப்போ இத்தனை நாட்களாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தின்படி தேசத்தில் வர எல்லா இடுக்குகளும் பிரச்சனைகளும் கர்த்தர் மாற்றும்படி பல உதவிகளை செய்து ஜனங்களை மீட்டெடுத்தார். ஒரு சிலர்களை வழி தப்பி போனவர்கள்லாம் விழுந்து கிடந்தார்கள். சில பிரச்சனைகளை மாட்டி தவித்தார்கள். இன்னைக்கு நடக்கிற காரியத்தை தேசத்தை குறித்து நினைக்கும் போது என்ன நடக்குமோ என்று சொல்லி மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தை, அந்த நாவலில் உச்சரிக்கிற வார்த்தை கண்டு சிலரெல்லாம் பயப்படுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாசு சுவாசம் உள்ள மனிதர்களை நம்பாதே என்று சொல்லி. சில மனிதர்கள் சொல்லும் போதில் ஒரு பயத்தை உண்டாக்குவதை போல் இருக்கும். அதுதானே ஜனங்க விரும்பும். ஆனால் வேதம் ரொம்ப தெளிவாக சிலதை சொல்லி கொடுக்குற விதங்கள்லாம் பார்த்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நாட்களில் அனுப்பப்பட்ட செய்திகளை கொடுத்து பலர் வேதனைப்படுவார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நாங்கள் அதாவது 22 உங்களுக்கு செய்தி வரும், 21ஆம் தேதி பேசுகிறேன். காஞ்சிபுரம் காலையில் கடந்து போய் அந்த காஞ்சிபுரம் பகுதியில் இருக்க ஜனங்களை சந்திக்கப்பட்டு, ஒரு சிலரை மட்டும்தான் சந்திக்கப்பட்டு, நம்ம 7 ஆண்டுகளாகுது, 7 வருஷத்துக்கு பிற்பாடு இப்போ தான் போகிறாங்க. ஒரு தாயாரை பார்த்து ஜெபிக்கும்படி கடந்து போனோம். அப்போது பேசக்கூடிய வார்த்தைகள் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாகவே இருந்து கொண்டே வந்தது. நமக்கு கேட்டாங்க, அனுப்பப்பட்ட வசனத்தை பார்த்து, இன்றைக்கு அனுப்பப்பட்ட வசனத்தை நீங்களும் ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க இல்லையா? எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி சில சூழ்நிலையை கொடுத்து, எடுத்துக்காட்டாக செய்கிற பாவங்களை கொடுத்து, எத்தனை நாள் அதை தாங்கக்கூடிய தான் இதயத்தில்ன்றதை கொடுத்து தெளிவாக திட்டமாக ஆண்டவர் தெளிவாக திட்டவட்டமாக தீர்க்கதரிசனம் உரையப்பட்ட வார்த்தைகள். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம 12ஆம் மாதம் கடந்து வந்திருக்கோம். இன்னைக்கும் ஒரு சில விஷயத்தை விட்டு வெளியே வர மாட்டோம். புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டிருப்போமே தவிர அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப யோசிப்போம். நல்லா பாருங்க, வாழ்க்கையில் நம்ம எதை விட்டு வரணுன்றது தேவன் தீர்மானித்திருப்படி தான் சில வசனங்கள் படி நம்மளோட பேசுவார் இல்லையா? அநேக அன்பும் அரவணைப்போடு பேசுகிற வார்த்தைகள் அநேகமாக இருக்கும். ஆனால் வேதத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. உங்களோடு இருந்தால் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருந்தால் நீங்களும் படித்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வசனம் படிக்கிறேன் பாருங்க. 5ஆம் வசனம், யாக்கோப்பின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்பும் வாருங்கள். ரொம்ப அழகா இருக்கு, சிம்பிளான ஒரு செய்தி. யாக்கோப்பின் வம்சத்தாரே, கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். வேற எங்கேயும் நடக்க நமக்கு இருள் அந்தகாரமாக தான் அந்த உலகம் இருக்குது இல்லையா? பயந்து கொண்டிருக்கிறோம், கலங்கி கொண்டிருக்கிறோம். நடந்து போகிற பயணத்தை கொடுத்து என்ன நடக்குமோ என்று சொல்லி அனுதினமும் யோசிக்கிற சிந்தனைகள் அநேகர்களுக்கு உண்டு. அப்போ அதை தான் யோசித்து கொண்டிருக்கிறோம். அந்த வேதத்தில் உள்ள காரியங்கள்லாம் கொடுத்து யோசிக்கிறதே கிடையாது. இதுலேயே பார்த்தீங்கன்னா, இதே 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஏசாயா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கடைசி நாட்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் பருவதங்களிலே கொடுமுடிவிலே சமைக்கப்பட்ட மாலையிலே மேலாகவே உற்சாகப்படுத்துவார்கள். எல்லா ஜாதிகளும் அந்த ஓடி வருவார்கள். திராளமான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தருடைய பர்வதங்களுக்கு யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். அவர்கள் தன் வழிகளை தமக்கு போதித்து நாம் அவர்களின் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனினால் சீமோலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படுமா. எங்க வரணும்னு தீர்மானிக்கிறான் பார்த்தீங்களா? நிறைய பேர் இன்னைக்கு உலகத்தில் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறாரா இல்லையா, அது ஒரு கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்ப்போம். ஆனால் இங்கே பார்த்தா எங்கே போனால் அங்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கின்றதுன்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாரோம் என்று கடைசி காலத்தில் பெருங்கூட்டம் ஓடியாந்து கொண்டிருக்குது. இன்னைக்கு அந்த பெருங்கூட்டங்கள் வந்து கொண்டிருந்தாலும் மனதில் ஒரு தெளிவான எண்ணங்களோடு இல்லை. நிறைய பேர் அட்சிக்கப்பட்டிருக்காங்க தவிர
தன் மனதை முழுமையாக அர்ப்பணிப்பதே கிடையாது. கொஞ்சம் தேவன் நம்மளை உயர்த்தப்படும் போது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிறைய நடக்கும். அப்படி சொன்னதான் இங்க சொல்ற, யாக்கோப்பின் வம்சத்தாரே கர்த்தருடைய வெளிச்சத்தை நடப்போம் வாருங்கள். யாக்கோப்பின் வெளிச்சங்காரு. அப்போ அங்க அழகா சொல்றாரு, யாக்கோப்பினுடைய வம்சத்தாரே கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். அப்போ நம்மளை அழைக்கிற விதங்கள் பார்க்கும்போது தேவன் அழகா அழைப்பாரு. வாங்க அவர் வெளிச்சத்தில் நடப்போம், அந்தகார கிரியில் அகப்படாதபடி நம்ம நடப்போம். இது ஏசாயால கூட இருக்கும், அது நல்லா இருக்கும், அது தெளிவாக. அது ஏசாயா 60ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கப்படும் போது அழகா பாருங்க, 2ஆம் வசனம் 62. இதோ இருள் பூமியில் கார் இருளாக ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேலே கனப்படுத்தும். உன்னுடைய வெளிச்சத்துக்கு ஜாதிகள் ஊரிடுகின்றார்கள், உன்னுடைய ஒளி இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். நம்முடைய வெளிச்சத்தில் அநேகம் நடந்து வருவாங்களாம். எப்ப தெரியுமா? பரிசுத்தத்தோடு நீ மாற்றப்படும் போது, சிந்தனைகள் செயல்கள் தேவனுக்கு அறிக்கை செய்து விடப்படும் போது. வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்குதுங்க. இந்த பாவ அறிக்கை கொடுத்து நிறைய சொல்லுவோம் இல்லையா? நீதிமொழி புத்தகத்துல ரொம்ப அருமையா இருக்கும். அந்த வசனங்கள் படிக்கப்படும் போது நீதிமொழி புத்தகத்துல அந்த 28 நினைக்கிறேன் 13ஆம் வசனம் படிக்கப்படும் போது, தன் பாவங்களை மறைக்கின்ற வாழடி மாட்டான், அதை அறிக்கை செய்து விடுவோம் இரக்கம் பெறுவான்னு நம்ம படிப்போம் இல்லையா? அதனை படிப்போம். அப்போ சில வசனங்கள் நமக்கு படிக்கப்படும் போது தவறுகள் உணர்த்தக்கூடியதாக இருந்தாலும் அப்படிதான் இருக்கு. தன் பாவங்களை மறைக்கின்றவன் வாழடைய மாட்டான், அறிக்கை செய்து விடுவனும் இரக்கம் பெறுவான். அப்போ இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி நம்ம அறிக்கை செய்து விடுறோமா கேட்டால், இப்போ வருஷம் முடிய போகுது, 22ஆம் தேதி இன்னைக்கு நீ இந்த செய்தியை பார்க்க போறீங்க. பார்க்கும் போது கூட தன் நாவால அறிக்கை செய்தால்தான். இன்னைக்கு நிறைய வேதத்தில் நிறைய வசனங்கள் படிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். இன்னைக்கு இது எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தான் வச்சேன். எத்தனை நாள் தாங்க அந்த இதயத்துல தன் பொல்லாப்பை மறைத்து 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 இருள் அந்தகாரத்துக்குள்ள மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு எவ்வளவு நாளைக்கு இருப்போம்? கர்த்தர் அதை பார்த்து கணக்கெடுத்து வெளிப்படுத்துவார். உன்னுடைய தவறை உன்னை உணர்த்தபடியாக தேவன் வெளிப்படுத்துவார். இதுலயே அதே 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கும் போது ரொம்ப பெஸ்டா இருக்கும். அந்த வசனத்தை படிக்கப்படும் போது ரொம்ப அழகா இருக்கும். எரேமியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கும் போது இருள். அப்போ இருள் எப்படி வருதுன்னா, அப்போ எதை நம்ம இன்னைக்கு பார்த்த நுனித்தோலை அறக்கணும், இதயத்தின் நுனித்தோலை அறக்கணும். இதயத்துல ஒரு நுனித்தோல் இருக்குதுங்க. இன்னைக்கு நுனித்தோலை வச்சு இன்னைக்கு எத்தனை பேர் ஆதி மனிதர்கள் என்ன பண்ணாங்க? நுனித்தோல் எடுத்தாதான் இல்லை. யாத்திராக 4ஆம் அதிகாரத்தை 23ஆம் வசனம் போது நுனித்தோல் எடுத்து இல்லையா மோசையுடைய மகனுக்கு அதை குடுங்கி போட்ட பிற்பாடு தான் காக்கப்படுகிறான். அப்போ அந்த நுனித்தோல் அவனுடைய அநேக காரியத்தை கொடுத்து இது ஒரு சட்டத்தின் ரீதியாக பண்ணப்பட்டிருந்தாலும் இங்க இதயத்தின் நுனித்தோலை சுத்தம் பண்ண சொல்ல, இதயத்துல ஒரு நுனித்தோலுக்கு தான், அதை எடுத்து போடுன்ற படிக்கிறேன் பாருங்க. அந்த வசனம் ரொம்ப நல்லா ரொம்ப டீப்பா இருக்கு. அந்த வசனம் படிக்கப்படும் போது நான் 4ஆம் அதிகாரம் உங்களுக்கு 14ஆம் வசனம் தான் உங்களுக்கு செய்தி அனுப்பினேன். ஆனால் அதில் படிக்கும் போது இங்கே ஒரு காரியம் என்ன ஆகுதுன்னா, 4ஆம் வசனத்தில் அந்த 4ஆம் அதிகாரத்தை 4ஆம் வசனம் படிக்கும் போது அதோட டீட்டெயில்ஸு வேற மாதிரியா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். இதை படிக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். உன் இதயத்தினுள்ளே நுனித்தோலை நீக்கி போடு. நம்ம இதயத்தில் இருக்கோம், ரொம்ப அழகாக பத்திரமா அதை பாதுகாத்து செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நுனித்தோலை புண்ணியம் போகிறது கிடையாதுங்க. பெற்றோர்கள் மத்தியிலையும் கணவர் மத்தியிலையும் இல்லை மனைவி மத்தியிலையும் சில பாவ அறிக்கைகளை வெளிப்படுத்தாமல் அதை எடுத்து போடக்கூடிய எண்ணங்கள் இல்லாமல் அதை மறைமுகமாக அந்தகார இருளை அவரை மூடிக்கொண்டு என்ன பண்ணுதான் பலவிதமான சிக்கலும் குழப்பங்களும் போராட்டங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு காரணம் தெரியுமா? தன்னை நல்லவர்கள் போல வெளிப்படுத்தி கொள்வாங்க. நிறைய பேரை நான் சிலர் எங்ககிட்ட பேசும்போது தெரியும், அவங்களுடைய பெருமையாக பேசுறது, நான் எது விட்டுட்டு வரணுமான்னு பேசுறது, இது சரியானதான்னு கேட்டால் கிடையாது. கடவுள் இடத்துல எல்லாத்தையும் அறிக்கை செய்து விட்டாதான். அறிக்கை செய்து விடாது இருந்தால் அப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு கூடி வரும். இங்கே பார்த்தினா உன் இதயத்தின் உள்ள நுனித்தோலை நீக்கி போடு. அப்போ இதயத்தில் உள்ள நுனித்தோலை நம்ம நீக்கி போடுறோமான்னு கேட்டால் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ள ரொம்ப ஐக்கியமாக இருப்பாங்க. சிலர் பேசும்போது பிரசங்கம் பண்ணும் போது இன்னைக்கு பேசப்பட்ட மீட்டிங்கில் அதை தான் நான் சொன்னேன். சிலர்லாம் பிரசங்கம் பண்ணும்போது பேசுகிற விதத்தை பார்த்து நான் பயங்கரமாக இருக்கும் இல்லையா? அப்போ அது பேசக்கூடிய விதத்தை பார்த்தா பயங்கரமாக இருக்கும். ஆனால் அவர் அதுக்கப்புறம் நடந்து கொள்கிற விதத்தை பார்த்தோன்னா வேற மாதிரி இருக்கும். எப்படி வேற மாதிரி ஆகுது? இதயத்தின் நுனித்தோல் இருந்து கொண்டு
உலகத்தினுடைய காரியத்துக்கு உபதேசம் பண்றது சரியானு கேட்டா நிச்சயமா கிடையாது. முதல்ல உன் இதயத்தில் நுழைத்தோட பிடிங்கி போட்டதான் அற்புதங்கள் அடையாளத்தை காண முடியும். இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் தலைவிரித்து நமக்கு ஆடிக்கொண்டிருக்குது, அதை விடுவிக்க முடியல, நம்மளால எப்படிப்பட்டெல்லாம் கஷ்டத்திலேயே மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க மனுஷன் சொன்னா என்ன காரணங்கள் என்று சொன்னா தேவனுக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்கள் விழுந்து கிடப்பான் மனுஷன். அதுதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கப்படும் போது, நிறைய பிரச்சனைகளை பார்க்கப்படும் போது நம்ம என்ன செய்யணும் நமக்கு தெரியாத போது, அப்போ கடவுள் இடத்துல நம்ம அறிக்கை செய்யணும் இல்லையா? இங்க படிக்கிறோம் பாருங்க, ஏசாயா 59ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம், உன் அக்கிரமங்கள் உனக்குள் உன் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குதான், உங்களுடைய பாவங்கள் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக அவருடைய முகத்தையும் என்ன பண்றாராம் உங்களுக்கு மறைத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் அவருடைய முகத்தை ஆசீர்வாதமா கொடுக்க வேண்டிய ஒரு முகத்தை மறைத்திருக்க காரணம் தெரியுமா? ஒன்னு இதயத்தின் நுனித்தோலை எடுத்து போடணும், ரெண்டாவது தேவனுக்கும் நமக்கும் ஒரு எதிர்ப்பு உண்டாக்கக்கூடிய பாவங்கள் நமக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நிறைய பேர் காட்டலாம் பயங்கர பெஸ்டா, அதாவது அவங்க பேசுற விசேஷத்தை பார்த்தீங்கன்னா அவங்கள மாரி யாரும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 7 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நான் அந்த பகுதியை கடந்து போய் இன்னைக்கு நான் ஜோம் பண்ணிட்டு கடந்து வரேன்னு சொன்னா எதுக்காக அழைக்கப்பட்டாங்க? அவங்களுக்குள்ள அந்த மனக்குழப்பங்களை கத்தர் நீக்கி போட்டேன். பயங்கரமான பலவீனம் அந்த தாயாருக்கு இல்லையா? அப்போ காஞ்சிபுரத்துக்கு நான் கடந்து போய் அந்த தாயார்னு பேசப்பட்ட 60 கழிச்சு அவங்க பேசி கொண்டு இருப்பது அவங்க மக பார்க்குறாங்க, அவங்க தங்கச்சி பார்க்குறாங்க, அவங்க அக்கா பார்க்குறாங்க. இவ்வளோ பலவீனத்தை பற்றி மருத்துவர் சொல்லி கைவிடப்பட்ட ஒரு சகோதரி திட்டவட்டமாக தேவனுடைய நாமத்தை கேட்டு உணர்ந்து பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ மனிதனுக்கு வரணும் இல்லையா? நம்ம அறிக்கை செய்யப்படும் போது நம்மளை சுற்றி இருக்கிற என்ன பிரச்சனை, அப்போ அவருக்கு அவங்களை சுற்றி இருக்கிற என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஏசாயா புத்தகத்தில் 59ஆம் 2ஆம் வசனத்தின்படி சில பிரச்சனைகள் என்ன பண்ணோம், நம்ம வளர்ச்சி அடி போகாதபடி ஆசீர்வதிக்கப்படாதபடி நம்ம இருள் அந்தகாரத்தில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு கடந்து போகாத இருப்போம். பார்க்குறேன் அன்பு சகோதர சகோதரிகளை, நிறைய காரியத்தை பார்க்கணும். வெளிச்சத்தில் நீ வரணுமா? கார் இருள் அகப்பட்டு கொண்டு இருக்கியா? பலத்த வெளிச்சம் வரணுமா? தேவனுக்கு பிரியமானதை செய்யணுமா? நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல காரியம் இது வரைக்கும் தடைப்பட்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்வது கிடையாது. நீங்க மனுஷனுக்கு நீங்க உதவி செய்து கொண்டிருக்கீங்க. மனுஷனுக்கு இதை செய்தா நம்மளை கொடுத்து ஒரு பெருமையா பேசுவான் இல்லையா? இந்த மனுஷனுக்கு இதை பேசியிருந்தா இன்னைக்கு நான் வந்து காஞ்சிபுரம் போகும்போது என்ன பல கேள்விகளுக்கு நான் அங்கே பகிர்ந்து கொள்ள போது சில வார்த்தைகள் சொல்ல சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் தெரியுமா? அவங்க என்னை பார்த்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் பார்த்தா நல்ல ஒரு மேன்மையாக வாழ்ந்திருக்கிற ஒரு காலங்கள் எல்லாத்தையும் நான் விட்டு ஒதுங்க காரணம் போது அந்த பகுதிக்கு ஒரு சுவிசேஷகர், அந்த பகுதியில் ஒரு சிஎஸ்ஐ சார்ந்திருக்கிற ஊழியம் நடந்து கொண்டிருக்குது. அப்போ நம்ம தொடர்ந்து பயணித்தா அந்த ஊழியத்துக்கு தடைப்பட்ட மாதிரி இருந்தது. அதனால் நாங்கள் கடந்து போயிருந்தா ஒருவேளை இந்த சபையை இன்னைக்கு கட்ட முடியாத ஒரு பகுதி நிற்குதுன்னு சொன்னால் அங்கே சரியா பகிர்ந்து கொண்டால் அத்தனை உதவி செய்யறதுக்கு அந்த ஜனங்க ரெடியா இருந்தாங்க. ஆனால் நான் என்ன பண்ணல, அதை கடந்து போய் ஒரு சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்கும் போது அதுக்கு எதிர்ப்பாக போய் ஒரு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய நான் விரும்பல. அவங்களுக்காக நான் ஜெபித்தனை தவிர, அப்போ ஜெபிக்கப்படும் போது புதிதாக ஒருவருக்கு பலவீனம் ஏற்படும் போது அவங்க சந்திக்கும்படி தொடர்பு படும் போது அவங்களை சந்தித்து அவங்களுக்கு பேசப்பட்ட சுவிசேஷத்தை கேட்டு தேவன் தன் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை நிச்சயமா செய்வார். அதுதான் சொல்லுவாங்க, 7 பகல் வெளிச்சத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுப்பேன். ஏசாயா 30:26 படி என் ஜனத்தின் முறிவை கட்டி அது அடிகாயத்தை கொடுத்து 7 பகல் வெளிச்சத்தை நம்ம வாழ்க்கைக்கு வந்துடுமா? உனக்கு ஓடுமா? இந்த 2024ஆம் ஆண்டு கடைசி மாதத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கிறீங்க. அறிக்கை செய்யுங்க, வாயனால் அறிக்கை செய்து சோத்திர பலியிட்டு அனுதினம் நீங்கள் குடும்பத்தார ஜெபிங்க. ஆலயத்திலிருந்து ஒரு போதகர் கடந்து வந்து ஜெபிப்பது காட்டியும் கணவர் மனைவியாக பிள்ளைகளோடு கை கோர்த்து ஒரு மனமா பாடி துதிக்கப்படும் மகிழ்ந்து களி கூறும்போது அந்த ஊழியக்கார் கூப்பிட்டு உட்கார வச்சு நீ பாடி துதித்து பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் கூப்பிட்டு அவர் வான் பண்ணிக்கினே அப்புறம் நம்ம செஞ்சு நிற்கும் சில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெபித்து கொண்டிருப்போம், செல்போன் எடுத்து பேசி கொண்டிருப்பாங்க. அது சரியானதான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது. தேவனுக்கு பிரியமானதா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு, அதை எடுத்து போட்டு தேவனுக்கு முழு ஆத்மாவோடு தேவனை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தால் நீ எதிர்பார்க்க முடியாத பெரிய 7 பகல் வெளிச்சத்தை உன் வாழ்க்கையில கற்றுக் கொடுப்பார். கத்தின இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.